ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் தவம். நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன். இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதே நமது சிந்தனை. இன்றைய சிந்தனை என்னவென்றால், நமது குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய தின்பண்டங்கள், இந்த தின்பண்டங்கள் எந்த மாதிரியான ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். ஒரு குழந்தையை வளர்ப்பதில் தான் நமது எதிர்கால ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்க முடியும். அந்த குழந்தைகளுக்கு நாம் இப்போது எந்த மாதிரியான தின்பண்டங்களை கொடுத்தவர்களை வளர்த்து வருகிறோம். இவை ரொம்ப முக்கியம். ஏனென்றால் குழந்தைகள் சாப்பிடுவதை விட அதிகமாக நொறுக்கு தீனிகள் தின்கிறார்கள். அவர்களுக்கு நாம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தயாரித்து பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளையே கொடுத்து பழக்கிவிட்டோம். அதனால் அதிகமான தீமைகள் இருக்கிறது. உங்களுக்கே தெரியும், ஒரு நிறுவனம் ஒரு பொருளை ப்ராடக்ட் செய்து விற்கிறது. அவற்றை எடுத்து நீங்க நெருப்புல காமிச்சீங்கன்னா அது எரியுது. குர்குரே, அப்படிப்பட்ட உணவுகளை எல்லாம் நமது குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கிறோம். ஜெல்லி, அந்த ஜெல்லி எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? அது உண்மையிலேயே ஆரோக்கியத்தை தருமா நமது குழந்தைகளுக்கு? நமது இந்தியாவில் விற்கப்படக்கூடிய சாக்லேட் என்பது இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த சாக்லேட் அந்த மூலப்பொருளிலிருந்து உருவாக்கப்பட வேண்டும். அவை ரொம்ப அதிகமான விலை. நமது இந்தியாவில் கிடைக்கக்கூடிய அனைத்து சாக்லேட்டும் உண்மையான இயற்கையிலிருந்து அவை உருவாக்கப்படுகிறதா? அவற்றின் மூலக்கூறு என்ன? இதையெல்லாம் நமக்கு தெரியாது. எனவே நாம் கடையோரங்களில் கிடைக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் விற்கக்கூடிய அது ஆரோக்கியமானதாக இருக்கிறதா இல்லையா என்பதையெல்லாம் மறந்து நமது குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கிறோம். அவற்றையெல்லாம் தவிர்த்து நமது பாட்டன், முப்பாட்டன், பாட்டி இவர்கள் உண்ட தின்பண்டங்களுக்கு போக வேண்டும். அங்குதான் மிக ஆரோக்கியமான ஒரு மூலப்பொருள் சேர்க்கப்பட்டு செய்யப்படுகிறது. நாம் திங்கக்கூடிய ஐஸ்கிரீம் என்ன மூலப்பொருள் என்று தெரியுமா? யாருக்கும் தெரிவதில்லை. இப்படி மூலப்பொருள் என்னவென்றே தெரியாத பொருட்களை எல்லாம் நம் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து அவர்களோட ஆரோக்கியத்தை கெடுத்து விடுகிறோம். ஆனால் கடலை மிட்டாய், அதனுடைய மூலப்பொருள் என்ன நமக்கே தெரியும். கடலை, வெல்லம், இவை இரண்டும் தான் கடலை மிட்டாய். எந்த ஒரு தின்பண்டத்திற்கு மூலப்பொருள் உங்களுக்கு தெரிகிறதோ அதை உங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்கள். அந்த பொருள் எந்த மூலப்பொருளில் செய்யப்படுகிறது என்று தெரியாமல் நீங்கள் வாங்கி கொடுக்கும் போது அவற்றில் அதிகமாக ரசாயனம், கெமிக்கல் கலக்கப்பட்டிருக்கிறது. பாக்கெட்டில் அடைக்கப்படக்கூடிய அனைத்துமே ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். எனவே நாம் இப்போது பண்டைய காலங்களில் கிடைத்த அதே தின்பண்டங்கள் இப்போதும் கிடைக்கிறது. ஒவ்வொரு ஊர்களிலும், மதுரை, திருச்சி, நீங்கள் எந்த ஊர்களில் வாழ்ந்தாலும் அப்படிப்பட்ட தின்பண்டங்கள் கிடைக்கிறது. நீங்கள் தான் தேடி போக வேண்டும் அந்த கடைகளை. அப்படிப்பட்டவற்றை மதுரையில் தேடி பிடித்து வாங்கி உங்களுக்கு காட்சி பொருளாக அங்கு காமிக்கிறேன். இவையெல்லாம் சாத்தியம் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ. அதை பாருங்கள். நாம் மதுரையில் அனைத்து வகையான உருண்டை, பழைய காலங்களில் நாம் குழந்தைகளாக இருந்தபோது ஆரோக்கியம் தரக்கூடிய அனைத்து உருண்டைகளும் இங்கு இருக்கிறது. பாசிப்பயிர் உருண்டை, கம்பு உருண்டை, சிறுதானிய உருண்டை, குதிரைவாலி உருண்டை, எள்ளுருண்டை, பொட்டுக்கடலை உருண்டை, நிலக்கடலை உருண்டை, முந்திரி பாசிப்பயிர் உருண்டை. இப்படி இவற்றின் உருண்டைகள் எல்லாம் மிக ஆரோக்கியமானது என்பது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், குதிரைவாலி உருண்டை, சிறுதானிய உருண்டை, இவையெல்லாம் கிடைக்கிறதா என்றால் கண்டிப்பாக இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் இது மாதிரியான உணவுப் பொருட்கள் கிடைக்கிறது. நீங்கள் தேடுங்கள் அல்லது உங்கள் வீட்டிலேயே செய்யுங்கள். இப்படிப்பட்ட தின்பண்டங்களை உங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கும் போதுதான் உங்களது குழந்தை ஆரோக்கியமாகிறது. தேவையில்லாத உணவுகளை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து, ரசாயனம் கலக்கப்பட்ட உணவுகளை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகிவிடுகிறது. நீங்கள் எதை கொடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை. பெண் குழந்தைக்கு ஆண்மைத்தன்மை அதிகரித்து விடுகிறது. ஏனென்றால் இப்ப வரக்கூடிய அனைத்து உணவுப் பொருட்களுமே ரசாயனம் கலக்கப்படுவதால் தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள். நீங்கள் நினைக்கலாம், குழந்தை வளர்ப்பில் இவ்வளவு முக்கியத்துவம் காட்ட வேண்டுமா என்று. இந்த குழந்தைகள் தான் நாளைக்கு இளைஞர்கள் ஆகிறார்கள். இந்த குழந்தைகள் தான் நாளைக்கு கணவன் மனைவி ஆகிறார்கள். இந்த குழந்தைகளுக்கு தான் நாளை எதிர்காலத்தில் குழந்தை பிறக்காமல் போகிறது. நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய தின்பண்டங்கள் எல்லாம் ரசாயனம் சேர்ப்பதால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தையின் உடலில் போய் சேர்கிறது. அதனால் பெண் குழந்தைக்கு ஆண்மைத்தன்மை ஏற்படுகிறது. ஹார்மோன் சேஞ்சஸ், புரோஸ்ட்ரோஷன், ஈஸ்ட்ரோஷன்ல மாற்றங்கள் வருகிறது. ஆண் குழந்தைக்கு பெண்மைத்தன்மை
அதிகரிக்கிறது. இப்படி நாம் என்னவென்றே தெரியாத தின்பண்டங்களை கொடுத்து, உணவுகளை கொடுத்து, குழந்தைகளை வளர்த்து அவர்களுக்கு ஹார்மோன் சேஞ்சஸை ஏற்படுத்தி விடுகிறோம். அவர்கள் பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு துன்பத்திற்கு ஆளாகிறார்கள், மனநிலையிலும் சரி, எதிர்காலங்களிலும் சரி. எனவே குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய தின்பண்டங்களுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். இவற்றை எல்லாம் எவ்வாறு செய்ய வேண்டும்? இவற்றை நீங்கள் கடைகளிலும் வாங்கலாம், அல்லது செய்முறை ரொம்ப சுலபம். அவற்றை நான் சொல்லிவிடுகிறேன். அவற்றை உங்கள் வீட்டிலேயே செய்யுங்கள். அந்த காலத்தில் நாம் சாப்பிட்ட முறுக்கு, அதிரசம், பணியாரம், கடலை உருண்டை, எள் உருண்டை, இப்படிப்பட்ட உணவுகளையும் இப்படிப்பட்ட தின்பண்டங்களையும் கொடுத்து உங்கள் குழந்தைகளை வளருங்கள். ஏனென்றால் உங்களிடம் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். குழந்தைகளுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் விற்கக்கூடிய, ஏனென்றால் இவையெல்லாம் மிஷின் உற்பத்தி செய்யக்கூடியது. முன்னொரு காலத்தில் ஒவ்வொரு உணவுப் பொருளையும் மனிதன் உற்பத்தி செய்தான். அது என்ன, மனிதன் உற்பத்தி செய்வதற்கும் இயந்திரம் உற்பத்தி செய்வதற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கலாம். அங்குதான் ஒரு சூட்சமே அடங்கி இருக்கிறது. ஏனென்றால் மனிதன் தன் கைகளால் செய்யும் போது மனிதனுக்கென்று ஒரு மனிதாபிமானம் இருக்கிறது. நீங்களும் மனிதன்தான், நானும் மனிதன்தான். நாம் எவ்வளவுதான் நாம் ஒரு பணத்தின் மீது முகம் கொண்டாலும் ஒரு சிறு துளி மனிதாபிமானம் நமக்கு இருக்கும். அப்போது இவற்றில் கலப்படம் செய்வதற்கு நமக்கு மனது வராது. இப்படிப்பட்ட கைகளால் செய்யக்கூடிய, வீட்டில் செய்யக்கூடிய, ஒரு மனிதன் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களில் கண்டிப்பாக அங்கு கலப்படம் ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால் இவற்றை கலப்படமாக நான் செய்தேன் என்றால் இதை செய்வதற்கு ஒரு தின்பண்டத்தை செய்வதற்கு நான் ஒரு தொழிற்சாலையில் ஒரு 50 பேரை, மனிதர்களை, அந்த தின்பண்டங்களை உற்பத்தி செய்கிறேன். அந்த 50 பேரும் அந்த தின்பண்டத்தை உற்பத்தி செய்யும் போது அவற்றில் கலப்படத்தை பணம் சம்பாதிப்பதற்காக மலிவான மாவு பொருட்களை கலப்படம் செய்து இவற்றை தயாரிங்கள் என்று நான் சொன்னேன் என்றால், எனது நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய அந்த 50 பேரும் அந்த தின்பண்டத்தை வாங்குவார்களா? வாங்க மாட்டார்கள். எனது கம்பெனியின் பெயர் ஒரு உதாரணமாக எடுத்துக் கொள்கிறேன். தவம் சிறுதானிய பொருள் கம்பெனி ஒன்று வைத்திருக்கிறேன். அங்கு வேலை செய்யக்கூடிய அந்த 50 பேருக்கும் தெரியும் இவற்றில் கலப்படத்தை சேர்த்துதான் செய்கிறோம் என்று. இவர்கள் மட்டுமல்ல, அந்த 50 பேருக்கும் ஒரு 10 குடும்பங்கள், உறவுகள் இருக்கும். அந்த 10 குடும்பத்திட்டையும் போய் சொல்வார்கள், தவம் என்ற நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு தின்பண்டங்களையும் வாங்காதீர்கள், ஏனென்றால் அவற்றில் நாங்கள் தான் கலப்படம் செய்கிறோம். இப்போது அந்த 50 குடும்பங்களுக்கு தெரிந்த அந்த கலப்படம் செய்யப்பட்ட அந்த விஷயம் 50 குடும்பங்களிலிருந்து அது 5000 குடும்பமாக மாறிவிடுகிறது. அந்த 5000 குடும்பத்திற்கும் உறவினர்கள் இருப்பார்கள். அவர்கள் அவர்களுடைய உறவினர்களுக்கு சொல்வார்கள், இந்த தவம் என்ற நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு தின்பண்டங்களையும் வாங்காதீர்கள், அவற்றில் கலப்படம் கலக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் மனிதர்களை வைத்து ஒரு பொருள் உற்பத்தி செய்தால் அங்கு கலப்படம் செய்வது மிக கடினம். ஏனென்றால் அவை அப்படியே உறவுகளுக்கு பகிரப்பட்டு அந்த விஷயம் சென்றடைந்துவிடும். ஆனால் இன்றைய நிலைமை என்ன? இன்று தயாரிக்கக்கூடிய அனைத்து பொருட்களும், நீங்கள் வாங்கக்கூடிய பிஸ்கட் பாக்கெட், நீங்க வாங்கக்கூடிய முறுக்கு பாக்கெட், நீங்க வாங்கக்கூடிய சிப்ஸ் பாக்கெட், நீங்க வாங்கக்கூடிய எல்லாமே இயந்திரங்கள் செய்து கொண்டிருக்கிறது. இயந்திரங்களுக்கு ஒரு மனிதாபிமானம் இல்லை. அவற்றில் எந்த பொருளை கொடுத்து கலந்து அவற்றை செய்து பாக்கெட் பண்ண சொன்னா உடனே பண்ணிவிடும். அந்த விஷயம் வெளியே செல்வதில்லை. அதனால்தான் இயந்திரங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களில் கலப்படம் செய்வது எளிது, அவை மக்களுக்கு சென்றடையாது. மனிதர்களையே வைத்து உருவாக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்வது கடினம். ஏனென்றால் அங்கு வேலை செய்யக்கூடிய அந்த உறுப்பினர்கள் தன்னுடைய உறவுகளுக்கு அவற்றை கடத்தி விடுவார்கள். அதனால்தான் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் வேலைக்கு ஆள் வைத்து எந்த ஒரு தின்பண்டங்களையும் செய்வதில்லை. அவர்கள் எல்லாம் இயந்திரங்களை அடிப்படையாக வைத்துதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது சாக்லேட்டா இருக்கட்டும், பிஸ்கட்டா இருக்கட்டும், முறுக்கா இருக்கட்டும், சிப்ஸா இருக்கட்டும், குர்குரே, என்ன வேணா, ஐஸ்கிரீம், நீங்கள் சாப்பிடக்கூடிய அனைத்து பொருட்களிலும் ரசாயனம் கலக்கப்படுகிறது. அவற்றில் கலரா இருந்தாலும் நம்மளால சாப்பிடுறோம், வெள்ளையா இருந்தாலும் சாப்பிடுறது. ஐஸ்கிரீமுக்கு என்ன கலர்? அந்த கலர் எப்படி வருகிறது? ஒரு உணவுப் பொருளுக்கு இயற்கையாக கலரை ஊட்ட முடியுமா? மிகப்பெரிய கொடுமை என்னவென்றால், இப்போதெல்லாம் பிறந்த நாளுக்கு அந்த கேக்ல அந்த குழந்தையோட படத்தையே போட்டுறாங்க. அவற்றை கட் பண்ணி நாம் உண்டு மகிழ்கிறோம். அந்த படத்தை கேக்ல கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு ரசாயனங்கள் கலக்கப்படுகிறது. நீங்க அப்படியே போட்டோ மாதிரியே இருக்கும், அவை அனைத்தும் ரசாயனம்.
கலர் எந்தெந்த உணவுப் பொருட்களில் எல்லாம் செயற்கையாக கலர் சேர்க்கப்படுகிறதோ அங்கு ரசாயனங்கள் கலக்கப்படுகிறது. ஆனால் இவை செயற்கையாக சேர்க்கப்பட்ட நிறம் அல்ல. இது ஏன் கருப்பாக இருக்கிறது என்றால் எள்ளு கருப்பு. இது எள்ளு உருண்டை கருப்பாகத்தான் இருக்கும். கடலை மஞ்சள், இதை நாம் எடுக்கும்போது மஞ்சளாகவும். இவற்றில் பார்க்கக்கூடிய ஏதாவது ரசாயனம் கலந்த கலர் இருக்கிறதா என்று பாருங்கள். அவற்றின் இயற்கை குணங்கள் தான் இங்கு இருக்கிறது. இயற்கை நிறம், இயற்கை குணம். இங்கு எந்த ஒரு உருண்டைக்கும் நாம் பச்சை கலர், சிகப்பு கலர், ஊதா கலர் இப்படி கலக்கவில்லை. ஆனால் இதை கார்ப்பரேட் நிறுவனங்கள் செய்தால் இவற்றுக்கெல்லாம் கலர் கொடுத்து, ஏனென்றால் குழந்தைகளை கவர்வதற்கு கலர் தான் ரொம்ப முக்கியம். எனவே நாம் நிறங்கள் கலக்கப்பட்ட உணவுகளை நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இந்த ஒரு நிகழ்வை, இந்த ஒரு பதிவை உங்கள் உறவினர்களுக்கும் உங்களது சுற்றத்தார்களுக்கும் கொண்டு போய் சேருங்கள். இவற்றை பகிருங்கள். அவர்களும் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். நாம் ஆரோக்கியமான மனிதர்களாக மாறுவதற்கு முன்பு நமது குழந்தைகளை ஆரோக்கியமான குழந்தையாக வளர்ப்போம். அவர்கள்தான் நாளைய மனிதர்கள், அவர்கள்தான் நாளைய சந்ததியினர். எனவே நாம் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு ஆரோக்கியமான குழந்தையை உருவாக்க வேண்டும். ஆரோக்கியமான குழந்தையை வளர்ப்பதற்கான வழிமுறைகள் நிறைய இருக்கிறது. அவற்றை எல்லாம் கடைபிடிங்கள். இன்றைய இயந்திர காலங்களில் இயந்திரங்கள் தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தவிருங்கள். நீங்களே வீட்டில் செய்யுங்கள். இவற்றை எல்லாம் செய்வதற்கு வேற ஒன்றும் இல்லை. பாசிப்பயிறு, கம்பு, சிறுதானியம் இப்படிப்பட்ட உருண்டைகள் எல்லாம் செய்வதற்கு ரொம்ப மிக எளிது. இப்போது பாசிப்பயிறு உருண்டை செய்ய வேண்டும் என்றால் பாசிப்பயிறு மாவு, நெய், வெல்லம், பனை வெல்லம். இந்த பாசிப்பயிறு மாவு, நெய், பனை வெல்லம் இவற்றை எல்லாம் நன்றாக புட்டு போல் பிணைந்து அவற்றை உருட்டினீர்கள் என்றால் பாசிப்பயிறு உருண்டை வந்துவிடும். இவற்றை போல்தான் குதிரைவாலி உருண்டை, எள்ளு உருண்டை இவற்றிற்கெல்லாம் ஒரே மூலப்பொருள் அந்த மாவு. சிறுதானிய மாவு, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை என்றால் நிலக்கடலை மாவு, பாசிப்பயிறு உருண்டை வேண்டும் என்றால் பாசிப்பயிறு மாவு. இந்த மாவு பிளஸ் நெய் பிளஸ் பனை வெல்லம், இந்த மூன்றும் தான் இந்த மூலக்கூறு. இவற்றின் மூலம் நாம் இவற்றை உருவாக்கி விடலாம். எனவே இயற்கை சார்ந்த தின்பண்டங்களை உங்களது குழந்தைகளுக்கு கொடுங்கள். நாம் ஆரோக்கியமான குழந்தைகளை உருவாக்குவோம். மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.